ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். துளி கூட எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை, இட்லி பாத்திரம் இருந்தால் போதும். ஒரு கப் பச்சரிசி, மண்டை வெல்லம், வாழைப்பழம் வச்சு ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி க்ளீன் பண்ணி 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் பச்சரிசிக்கு 1 கப் மண்டை வெல்லம் பொடிச்சு அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் அளவுகள் சரியாக இருக்கும். 4 கப் அல்லது 1/3 கப் தண்ணி. பாகு பதம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சி வந்தால் போதும். மண் தோசு ஏதாவது இருக்கும், அதுக்காக தான் பாகு வச்சு எடுக்கிறோம். வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா டீ ஆஃப் பண்ணிடலாம். சூடாகவே வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்தீங்கன்னா வடிகட்டுறது கஷ்டமாக இருக்கும், பாகு இறுகி போயிடும். மெட்டல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாகு நல்லா ஆறட்டும். அரிசி ஊற வைக்கும் போதே பாகு வச்சு வச்சுருங்க, சரியாக இருக்கும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் நேந்திரன் வாழைப்பழம். நேந்திரன் வாழைப்பழம் ரொம்ப ஹெல்த்தியானது. நேந்திரன் பழம் சேர்க்காம வெறும் தேங்காய் வச்சு கூட இந்த ரெசிபி செய்யலாம். வாழைப்பழம் வெந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறி வந்திருக்கு. லேசா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. லேசா ஒரு கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வந்திருக்கு. ஏன் இதில் 1 கப் துருவின தேங்காய். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப வதக்க வேண்டிய தேவையில்லை. 1/2 நிமிஷம் லேசா கலந்து விட்டா போதும். 1/2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது நல்லா பொடிச்ச மண்டை வெல்லம் இருந்தாலும் பரவாயில்ல. வெள்ளை சீனி கூட சேர்த்துக்கலாம். சீனியை விட இது ஆரோக்கியமானது. அதிகமாக சேர்க்காதுங்க, சேர்த்தா கொலன்னு ஆயிரும். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டா போதும், டீ ஆஃப் பண்ணிடலாம். 2 மணி நேரம் ஊற வச்சிருந்த பச்சரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். காய்ச்சி ஆற வச்சிருந்த மண்டை வெல்லம் பாகு, 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் ஏலக்காய் தூள். நீங்கள் முழு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்ல தோசை மாவு பதத்துக்கு விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. தண்ணி கொஞ்சம் அதிகப்பட்டதால் சேர்த்துருக்கேன், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டியான தோசை மாவு பாத்தில் இருக்கணும். மண்டை வெல்லம் பாகு காய்க்கும் போது 1/4 கப்லேருந்து 1/3 கப் வரைக்கும் இருக்கணும். அதுக்கு அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி அளவுகள் அதிகப்பட்டுரும். நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் வாழைப்பழம் சேர்த்துடலாம். முழுசாக சேர்க்க வேண்டாம், 1/4 பகுதி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். கீழ்ப்பகுதியிலையும் ஓரங்கள்லையும் வாழையில வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக பாத்திரத்தில் ஊற்றி வேக வச்சுக்கலாம், அல்லது இட்லி தட்டில் கூட ஊற்றி வேக வச்சுக்கலாம். மேலே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த வாழைப்பழம் தேங்காயை சேர்த்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு 20 நிமிஷம் மிதமான தீயில, அதுக்கப்புறமா ரொம்ப குறைவான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேகட்டும். வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். வெந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து எடுத்தீங்கன்னா கட் பண்ண ஈஸியாக வரும். இட்லி தட்டில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஓரங்களில் வாழையில வச்சுருந்ததால எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். வாழையிலே நீக்கி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி பார்த்துடலாம். பச்சரிசி, மண்டை வெல்லம், வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி மாவு ஊற வச்சு பொடிச்சு ஜலிச்சு செய்யாமல் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஈஸியான கொழுக்கட்டை ரெசிபி தான் இது. சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் பெல்லாஸ்கம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.